நம்ம எல்லாருக்கும் யாராச்சும் ஒரு சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லி நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை ஹாப்பியாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள மீட் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பர்சனையும் நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் இல்லையா? இத நம்ம சைக்கலாஜிக்கல் லேர்னிங் தியரிஸான கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கான்செப்டை நம்ம மிஸ்டர் விஜய்க்கு அப்ளை பண்ணோம்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் லாங் இயர்ஸ் இல்லையா, 20-25 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த டியூரேஷன்ல அவருடைய படங்கள்ல அவர் நிறைய ஒரு ஃபன்னா கொமெடியன் மாதிரியான ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம நிறைய சிரிச்சிருப்போம், நம்மள அவரை நிறைய சந்தோஷப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ், அவருடைய சாங்ஸ், அது மூலியமாவும் நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருப்பாரு. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அவரை நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா மாத்திருக்கு.